யோபு மாதிரி நமக்கு சோதனை வந்துன்னு வைங்க, அடுத்த வாரம் எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் சிலர் சாட்சி கொடுப்போம், ஆண்டவரே நான் யோபை போல சோதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே. ஒரு கடுகளவு கூட அதுக்கு இடம் உண்டா? ஆனால் யோபு பாருங்க, யோபை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனை எப்படி வரும் தெரியுமா? அவர் அனுமதிச்சாதான் சோதனை வரும். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் உள்ளங்கையில் வைத்து வச்சிருக்கிறார். அந்த முதுகில் வைக்கலாம், அந்த தலையில் வைக்கலாம், அந்த பின்னாடி எங்கேயாவது வைக்கலாம். என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறார். கண்ணு முன்னாடி, கண்ணு பார்வையில், இந்த உள்ளங்கைக்குள்ள, இந்த 5 பட்டாலியன்ஸ்குள்ள பாதுகாப்பா இப்படி வச்சிருக்கிறார். நான் நீங்க அங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 இந்த பரலோக யாத்திரையினூடாக கடந்து வருகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய விசுவாச வளர்ச்சிக்கு ஏற்றார் போல் சோதனை உண்டு. எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அந்த பரீட்சை, அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு அந்த பரீட்சை, அந்த செகண்டரி, ஹையர் செகண்டரி, அடுத்து இப்படி அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த எக்ஸாமினேஷன் இருக்கிறது போல அவருடைய தகுதி கேட்டார் போல் சோதனை கர்த்தர் வைத்திருக்கின்றார். சோதனை நிச்சயமாக உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு நிருபகர்த்த அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் கவனமா கவனிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை உண்டா இல்லையா? உண்டு. உண்டு. அதை சகிக்கணும். பல ரூபத்தில் வரும். வியாதியின் ரூபத்தில் வரும். ஒரு பயங்கரமான நிந்தை, அவமானங்கள், வார்த்தைகள் ரூபத்தில் வரும். எதிராளி ரூபத்தில் வரும். சொந்த சகோதர சகோதரி மூலமாகவும் வார்த்தைகள் வரும். சோதனை பல ரூபத்தில் வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன், மனுஷி பாக்கியவான், பாக்கியவாள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அந்த சோதனையின் காலத்திலே அந்த சோதனையை சகிக்கிற அருமையான சகோதரன் சகோதரி, உத்தமன் உத்தமி என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த சோதனை காலத்தில் அவருடைய பாதப்படி மாத்திரம் இருக்க பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஜீவ கிரீடத்தை அந்த ஜீவ கிரீடத்தை அவர்கள் தான் பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய தலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் ஜீவ கிரீடங்களை செய்து அங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 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 நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அந்த பிதாவாகிய தேவன் இயேசு ராஜாவோடு கூட அங்கே அரியணையிலே அமர வைத்து அழகு பார்க்க போகிறார். பெரிய சிம்மாசனங்களிலே உட்கார வைத்து ராஜ கிரீடம் சூட்டி அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தரித்து நம்மை அழகுபடுத்தும்படி அவர் அங்கே ஆயத்தப்படுத்துவதற்கு, அங்கே கொண்டு போவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. பிதாவுடைய குமாரனை எனக்காக உங்களுக்காக அனுப்பினார். அந்த ஆயத்தமாக்குற வேலை தான் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நினைகொண்டு தேவ ஜனங்களாகிய நானும் நீங்களும் வருகிற சோதனை எதுவா இருந்தாலும் அதை சந்தோஷமா சகிப்போம். ஹல்லேலூயா.